1999 ஆண்டு அக்டோபர் மாதம் காஞ்சிபுரத்தில் பெரியவர் ஒருவர் வாங்கிய பெப்சி பாட்டிலில் கலங்களாக சில பொருட்கள் மிதந்தன. மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் மையத்தில் இது குறித்து புகாரும் அவர் அளித்தார். அந்த முதியவர் அளித்த பெப்சி பாட்டிலை சென்னை கிங் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தார் மாவட்ட வருவாய் அலுவலர் சகாயம் அவர்கள். உடல் நலத்திற்கு உகந்த பானம் அது அல்ல என ஆய்வக முடிவுகள் தெரிவித்தன. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பதிலில் சொல்லாமல் தாசில்தாரை மட்டும் துணைக்கு அழைத்து கொண்டு மாமண்டூர் சென்ற சகாயம் பெப்சி குறித்த அரசு ஆய்வகத்தின் அறிக்கையை பெப்சி நிறுவன மேலாளரிடம் காண்பித்தார். சட்டப்படி உங்கள் நிறுவனத்திற்கு சீல் வைக்க எனக்கு அதிகாரம் உண்டு என கூறி 8 பூட்டுகளை போட்டு குடோனுக்கு சீல் வைத்தார். இந்தியாவையே அதிர வைத்த சம்பவம் அது. இந்த சம்பவம் நடந்து 18 ஆண்டுகள் கடந்து விட்டன. தற்போது பெப்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என மாணவர்கள் வீதிக்கு வந்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் நீட்சியாகவே பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு எதிரான முழக்கத்தை பார்க்க முடிகிறது. இந்த மாணவர்களின் எழுச்சி தமிழ்நாட்டின் நலத்திற்கான எழுச்சி. இதுபோல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.